கேரளாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெரியார் நூலகத்தை திறந்து வைத்து பார்வையிட்டு வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். பெரியார் நினைவகம் மற்றும் பெரியார் நூலகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வைக்கம் போராட்டத்தின் 100ஆண்டு விழாவில் திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். பெரியார் நினைவகத்தையும் பெரியார் நூலகத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நூலகம் மற்றும் நினைவகத்தின் சிறப்பு அம்சங்கள் என்னென்ன? கனகதாரா கேரள மாநிலம் கோட்டயம் அருகே வைக்கம் நகரில்தான் தற்பொழுது இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 1924ஆம் ஆண்டு நடைபெற்ற வைக்கம் போராட்டத்தின் தொடர்ச்சியாக 100 ஆண்டுகள் முடிவடைந்திருக்கிறது. 100 ஆண்டுகள் முடிவடைந்ததை தொற்றி தற்பொழுது தந்தை பெரியாருக்கு தற்பொழுது அந்த பகுதியில் நூலகம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசு சார்பில் அங்கு நினைவகம் என்பது கட்டப்பட்டு 1994ஆம் வருடம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் அந்த நினைவகம் கட்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆனதை தொடர்ந்து அதனை புனரமைக்க தற்பொழுது தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். இதற்காக 8,14,00,000 ரூபாய் நிதியும் ஒதுக்கப்பட்டிருந்தன. அதன்படி புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. அதே போன்று அதன் ஏற்கனவே இருந்த நூலகத்தை விரிவுபடுத்தும் பணிகளும் நடந்தது. இதைத் தொடர்ந்து அங்கு அந்த நிகழ்வு இன்றைய தினம் சிறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெரியாரின் வாழ்க்கை வரலாறு தொடர்பான அரிய புகைப்படங்கள் அடங்கிய நிரந்தர புகைப்பட கண்காட்சி கூடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று நூலகம், பார்வையாளர் மடம், சிறுவர் பூங்கா ஆகியவை சிறப்பான முறையில் புனரமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் தந்தை பெரியார் அமர்ந்த நிலையில் இருக்கும் சிலையும் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் வந்து அந்த போராட்டத்தின் நினைவு கூறும் வகையாக, அதை புரிந்து கொள்ளும் வகையாக அந்த நூலகமும் அதே போன்று கண்காட்சி கூடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதனை திறந்து வைப்பதற்காக தமிழக முதல்வர் ஏற்கனவே நேற்றைய தினம் சென்னையிலிருந்து விமானம் மூலம் கொச்சி வந்திருக்கிறார். அங்கிருந்து அவர் குமரகம் பகுதியில் தங்கிவிட்டு இன்று காலை வைக்கம் வந்திருக்கிறார். அவருடன் கேரள முதல்வர் பினராயி விஜயன், அதே போன்று அமைச்சர்கள், தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். தொடர்ச்சியாக அவர் தற்பொழுது முன்னதாக அந்த தந்தை பெரியார் சிலையின் கீழ் பகுதியில் இருக்கும் அவரது உருவப்படத்துக்கு மலர் தூவி மரியாதை என்பது செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்த கல்வெட்டு, குறிப்பாக இந்த 100 ஆண்டு போராட்டத்தின் அந்த கதைகளை உணர்த்தும் ஆங்கிலம், மலையாளம், தமிழ்
3 மொழிகளில் அங்கு வைக்கப்பட்டுள்ள கல்வெட்டை பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நூலகத்தை பார்வையிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் நூலகத்தை ஏற்கனவே தொடர்ந்து உள்ளே அந்த எந்த மாதிரியான அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்வையிட்டார். தொடர்ச்சியாக இன்னும் சற்று நேரத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார் கனகதாரா. 8 கோடியே 14 லட்சம் செலவில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினை